அதிகம் அன்போடு நடந்து கொள்ளாதே, பின்பு அடிமையாக்கி விடுவார்கள். அதிகம் பொறாமையுடன் நடக்காதே, பிறகு பைத்தியமாகும் வரை விடமாட்டார்கள். யாரிடமும் வழியை பகிராதீர்கள், தனியாகவே அழுது கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் சிரித்து மகிழும் உலகம் இது. இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். ஏனென்றால் கடவுள் யாரிடமும் கையேந்தி யாசகம் கேட்பதில்லை. பணம் இருப்பவனை தூங்க விடாது, அது இல்லாதவனை வாழவே விடாது. உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே, வாழ்ந்து காட்டு. அவர்கள் உன்னை தேடி வரும் அளவிற்கு. பச்சொந்தி மாறுவதை விட அதிகமாக மாறுகிறது மனிதனின் மனநிலை. யாரிடமும் பேச வேண்டாம் என்கிற மனநிலை உருவாக காரணம் அதிகமாக பேசியதின் விளைவாகத்தான் இருக்கும். என்று கை கொடுக்க யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. நாளை உனக்காக கைத்தட்ட உலகமே காத்திருக்கிறது. பயன்படுத்தாத உண்மையை விட தேவைக்கு பயன்படும் பொய்யே கொண்டாடப்படுகிறது. நண்பனை நம்பு, அதே போல் துரோகியை கூட நம்பு. ஆனால் சொந்தங்களை ஒருபோதும் நம்பாதே. அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே, உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள். உன்னை நேசிக்கும் 4 பேரை நீ நேசிக்க தொடங்கிவிட்டாலே உன்னை வெறுக்கும் 100 பேரை பற்றி யோசிக்க உனக்கு நேரம் இருக்காது. பணக்காரன் வீட்டு படியை மிதிக்காதே, அங்கே உனக்கு அவமானம் காத்து கொண்டிருக்கும். தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்து விட்டால் கண்ணில் படுவது சாதாரணமாகத்தான் தோன்றும். நம்மிடம் எதுவும் இல்லை என்று நினைப்பது ஞானம். நம்மை தவிர ஏதும் இல்லை என்று நினைப்பது ஆணவம். அடைவதற்கு ஆசைப்படுகிறவன் இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். அறிவாளிகளுக்கு அறிவு அதிகம், ஆனால் முட்டாள்களுக்கு அனுபவம் அதிகம். ஆணவம் மற்றும் அழிவு, இவை இரண்டும் இரட்டை குழந்தைகள். அற்ப ஆசைகள் பெரிய வெற்றியை தேடி தருவதில்லை. சோம்பேறியாய் நிற்கும் மனிதனிடம் துன்பங்கள் உற்பத்தியாகிறது. நீயாகவே முடிவு செய், நீயாகவே செயல்படு, அதுவே உனது தலைசிறந்த வெற்றி. ஆசை வளர்ப்பதும் ஆணவம் பெருக்குவதும் மனிதனது அழிவுக்கே அறிகுறி. துன்பத்தில் கிடைக்கும் அனுபவம் துணிச்சலை தரும். கோபத்தில் நாக்கு வேலை செய்யும் அளவிற்கு மூளை வேலை செய்வதில்லை. அதிகமான ஆசை இல்லாதவர்கள் மட்டும்தான் அதிக இன்பத்துடன் வாழ்கின்றார்கள். கடவுளிடம் ஏதாவது வரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் நாம் வாழும் வாழ்க்கையே வரம் என்பதை மறந்து நமக்கு ஒருவர் மீது எவ்வளவு உரிமை இருக்கின்றது என்பதை அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். நாமே தீர்மானித்து விட்டால் பிறகு அவமானங்களும் இழப்புகளும் மட்டும்தான் மிஞ்சும். நரிகளுக்கு மத்தியில் வாழும் போது சில சமயம் கர்ஜனை செய்துதான் சிங்கமென நிரூபிக்க வேண்டியுள்ளது. இல்லாதவன் தானே என்ன செய்வான் என்று நினைக்காதீர்கள். இல்லாதவனுக்கு இழப்பதற்கு ஏதுமில்லை, ஆகவே அவன் எதுவும் செய்வான். சாதிப்பவர்கள் யாரும் பெருமை பேசுவதில்லை, பெருமை பேசும் நபர்கள் யாரும் சாதிப்பதில்லை. முள்ளின் திறமை என்னவென்றால் தன்னை காலால் மிதித்தவனை தன் கையாலேயே எடுக்க வைப்பது. சிலரின் அன்பால் நாம் அடைந்ததை விட இழந்ததே அதிகமாக இருக்கும். ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு நன்றியை எதிர்பார்க்காதே, அதற்கு வாய்ப்பு குறைவு. நம்மிடம் உள்ள முட்டாள்தனத்தை அறிந்து கொள்வதே புத்திசாலித்தனம். நீங்கள் மற்ற நபரோடு போராடுவதாக நினைக்காதீர்கள், ஆனால் உண்மையில் உங்கள் போராட்டம் உங்களது எண்ணங்களோடு மட்டுமே. முதுகில் குத்தும் பலரை விட முகத்திற்கு முன் சண்டை போடும் நபர்கள் உலகில் சிறந்தவர்கள். முன்னேற்றம் என்பது சிறிதளவாக இருந்தாலும் தினமும் இருக்க வேண்டும். நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் பொய், நீ சரியில்லை என்பதுதான் உண்மை. ஒருவன் உன்னை ஒரு முறை அடித்தால் அது அவனுடைய தவறு. அவனிடம் 2வது முறையும் நீ அடி வாங்கினால் அது உன்னுடைய தவறு. உன்னை செதுக்க ஒளி தேவையில்லை. பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் போதும். உன் துன்பத்திற்கு பாதி காரணம் உன் கற்பனைகளே. ஒருவனுடைய குறை மட்டும் உன் கண்களுக்கு தெரிகிறது என்றால்
நீ அவனை பார்க்கும் கோணம் தவறு என்பதை புரிந்து கொள். அனைவரிடமும் நெருங்கி பழகினால் நீ நொறுங்கி போவது உறுதி. நம்மிடம் இல்லாத ஒன்றை தேடுகிறோம் என்ற பெயரில் இருப்பதையும் இழந்து விடுகிறோம். கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலைப்படக்கூடாது என்பதற்கு தான் அது கடந்து போனது. ஒரு கவலையை மறக்க செய்ய ஏதோ ஒன்று கிடைத்து கொண்டேதான் இருக்கும். அது இன்னொரு கவலையாகவும் இருக்கலாம். எவரையும் பார்த்து இவருக்கென்ன குறை என்று எடை போட்டு விடாதே. ஏனெனில் இங்கு வழிகளோடு தான் பலர் வாழ்கின்றார்கள். எதை கண்டு ஒரு மனிதனுக்கு சிரிப்பு வருகிறது என்று கவனி. அவன் எப்படிப்பட்டவன் என்பதை மிக நன்றாக எடை போட்டு விடலாம். விளக்கங்களை கொடுத்து தக்க வைக்கும் உறவுகள் எதுவும் நெடுங்காலம் நீடிப்பதில்லை. எவ்வளவு சம்பாதிக்கின்றாய், எங்கே வாழ்கின்றாய் என்பதை விட முக்கியமானது எவ்வளவு இன்பமாக இருக்கின்றாய் என்பது முக்கியம். துரோகங்களை இழைத்துவிட்டு அந்த குற்ற உணர்வு சற்றும் இல்லாமல் திரியும் நபர்கள்தான் மிகச்சிறந்த துரோகிகள். எல்லா இடங்களிலும் சில்லறைகள் அதிகமாக சத்தமிடதான் செய்யும். எந்த ஒரு செயலை செய்ய நீ விரும்பினாலும் முதலில் பேசுவதை நிறுத்தி செயலை தொடங்கு. உனது கவலைகளை ஆண்டவனிடம் மட்டும் சொல்லி அழு. ஏனென்றால் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி மகிழ்ச்சி அடைய மாட்டார். வாழ்க்கையில் ஒன்று வெற்றி பெறுவீர்கள், இல்லை என்றால் கற்றுக்கொள்வீர்கள். எங்கு தோல்விகள் என்பதே கிடையாது. ஓகே நண்பா, கடைசியா ஒரு ரிக்வஸ்ட் மட்டும். என்ன அப்படின்னா, நீங்க பார்க்குற இந்த 8 மினிட்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6 இருந்து 8 மணி நேரம் செலவாகுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒரு லைக், கமெண்ட் தான் எங்களை மாதிரி உள்ள சின்ன கிரியேட்டருக்கு ரொம்பவே மோட்டிவேட் ஆகும், சப்போர்ட்டாகவும் இருக்கும். இதை நான் ஏன் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி இல்லையா? இது வரைக்கும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். லவ் யூ டு ஆல். இப்படிக்கு நான் உங்களுக்கு கௌதம்.